மழையோட பாதிப்பு குறித்து டெல்டா மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஆய்வுல சொல்றாரு, திருவாரூர் மாவட்டத்துல யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எங்களோட தான் வீணா போயிடுச்சு முளைச்சி அப்படின்னு சொல்லி. ஆனா அதை போய் என்னன்னு செக் பண்ணி பார்த்தோன்னா தான் தெரியுது, அவங்கள்ட்ட வயலே இப்பதான் நட்டுருக்காங்களாம். அப்பேற்பட்டவங்க எப்படி அறுத்து கொண்டாந்து அங்க வச்சிருக்க முடியும்? வயலே இப்பதான் நட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுதான், அதுக்குள்ள எப்படி இவங்க அறுத்துட்டு வந்திருக்க முடியும்? பொய்யான தகவலை பரப்புதுல அதிமுகவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல மழை, இந்த புயல் அதெல்லாம் பத்தி போய் பேசலாமா? கஜா புயல் எங்க இருந்தாருன்னு தெரியுமா? மாமியார் வீட்டுல விருந்து சாப்பிட போனாரு. மாமியார் வீட்டுல விருந்து சாப்பிட போயிட்டு இவர் இப்ப இங்க மழையை ஆய்வு மேற்கொள்றாராம். முதலமைச்சரா இருந்தப்ப ஒன்றும் நட்டு புடுங்கலங்க. இவர் இப்ப இங்க என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாச்சு. உங்களை தோல்வி இருக்கிறதுக்கு நாங்க தேவையில்லை, நீங்களே போதும். கரூர் துயர சம்பவத்துல விஜய்க்கு எதிராக ஒரு கேள்வி கூட கேட்காது. நீங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, மோசமானவன்னு தெரிஞ்சோம் அவனை நியாயப்படுத்துறவன் அதை விட மோசமானவன் அப்படிம்பாங்கல்ல. அது உங்களை நீங்களே தோல் உரிச்சுக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.